பொங்கலே சப்பாத்தி மார்பிள் அதாங்க இதோட பேரு. அதாவது சப்பாத்தி உருட்டுற அந்த திங். அது வந்து மார்பிள்ல செஞ்சிருப்பாங்க. சாதாரணமா எதுல இருக்கும்? கட்டையில இருக்கும். இல்லைன்னா ஒரு சில பேர் வந்து அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வச்சிருப்பாங்க. ரொம்ப லைட்டா இருக்கும். ஆனா எங்களோட மார்பிள் செம்ம வெயிட்டு. அழகா அழகா வெட்டியிருக்காங்க பாருங்க ஆக்சுவலி. இந்த லைனிங்கோட அப்படியே ஒரு மாதிரி கீழே. அண்ட் நீங்க பிடிக்கிறதுக்குலாம் பிடிச்சி இப்படி வச்சா அழகா வைக்கலாம். கை இப்ப நேரா இருந்துச்சுன்னா நேரா கை செப்பரேட் பண்ணிடும். ஸோ இது அழகா இப்படி வைக்கலாம். பிளஸ் இது கூடங்க மார்பிள் தான். இங்க கட்டை அண்ட் இது மார்பிள். ஓகே, நீங்க அழகா சப்பாத்தி மாவு இதுல போட்டு அப்படி திக்கன் பண்ணி அப்படி செய்யலாம். ஓகே, கண்டிப்பா வாங்குங்க. இதோட சைஸ் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சப்பாத்தி சைஸ், ஒரு ஸ்டாண்டர்ட் சப்பாத்தி சைஸ். ஸோ இதோட அளவு நான் உங்கள்கிட்ட டைரக்டா காட்டுறேன். சைஸ் ஒரு 9 இல்ல ஒரு 24.5 சிஎம் கிட்ட. ஓகே, ஸோ 24.5 சிஎம் கிட்ட இருக்கு. கண்டிப்பா வாங்குங்க. எல்லா வீட்லயும் இது இருக்க வேண்டியது. நிறைய வந்து கட்டையில வச்சிருப்பீங்க. அந்த கட்டை நீங்க திருப்பி சில பேர் தான் செய்வாங்க. அந்த ராத்த வாக்குறது இதெல்லாம் தேவையில்லை. லோ மெயின்டெனன்ஸ். சப்பாத்தி போட்டீங்களா, இதை வச்சு உருட்டுனீங்களா, சப்பாத்தி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே.